அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். நீங்க மார்க்சிஸ்டுகள் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் நீங்க எப்படின்னா, நீங்க அன்னைக்கு காம்ரேட்டா இருந்தீங்க, இன்னைக்கு கார்பரேட்டா மாறிட்டீங்க. நீங்க எந்த பொது பிரச்சனைக்கு களத்தில் நிக்கிறீங்க வரீங்க. நீங்க பேசணும்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பேசியிருக்கணும், அந்த பாலியல் வன்கொடுமைக்கு பேசியிருக்கணும், பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைக்கு பேசியிருக்கணும், தங்கச்சி ஸ்ரீமதி கொலைக்கு பேசியிருக்கணும். ஒரு 9ஆம் படிக்கிற பிள்ளையை ஒரு 4 ஆசிரியர்கள் சேர்ந்து அது வலுக்கட்டாயமா உறவு வச்சு கற்பமாக்கிட்டதுக்கு பேசியிருக்கணும். 3 வயசு பிள்ளைய மயிலாடுதுறையில ஒருத்த அது வன்புணர்வு செஞ்சு காயப்படுத்திட்டதை பேசியிருக்கணும். மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 7-8 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சதை பேசியிருக்கணும். நாடங்கள் இந்த மாசத்துல மட்டும் 26க்கு மேற்பட்ட இந்த பாலியல் பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு பேசியிருக்கணும். எந்த பிரச்சனைக்கும் பேசாம இதுல பேசும்போது நீங்க நீதிமன்றமே சொல்லாத போது நீ பாலியல் குற்றவாளின்னு எப்படி ஒரு பொறுப்பு மிக்க மாநில தலைவர் பேச முடியும்? ஒரு செயலாளர் எப்படி சொல்றது? ஐயா சண்முகத்து மேல எங்களுக்கு மதிப்பு இருக்கு. வாச்சாத்தி அந்த வன்புணர்வுக்கெல்லாம் அவர் எதிர்த்து போராடினாருங்க இருக்கு. நீங்க எப்படி எல்லா நீதிமன்றமும் நேற்று கேரளாவில் வந்த தீர்ப்பு என்ன? ஒரு பெண் சொல்வதாலேயே அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு வலிக்க முடியாது, விசாரிக்கணும். ஒருவேளை இது சொல்லப்பட்டது போயினா புகார் செலுத்தியவருக்கு கொடுத்தவர் மேலே அவருக்கும் அந்த தண்டனை கொடுக்கணும்னு இருக்குது. அப்ப நீ விசாரிக்கவே இல்லாம நீ குற்றவாளின்னா என்னை அவப்பெயர் ஏற்படுத்தி என்னை இழிவை சுமத்தணுங்கிறத தவிர உன் நோக்கம் தப்பா இருக்கு. அப்ப நீங்க எப்படி நீங்க இந்த நாடங்கள் நடக்கிற பாலியல் வன்புணர்வு இந்த சித்திரவதைக்கு எதிர்த்து உங்களுடைய மாதர் சங்கம் போராட பிப்ரவரி 28 அறிவிச்ச போது அந்த போராட்டத்துக்கு அனுமதி தராம வீட்டு சிறையில எல்லாரையும் குறிப்பா திண்டுக்கல்ல எல்லாரையும் இருந்த முதன்மை தலைவர்களை எல்லாம் உள்ள சிறைப்படுத்தினதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? போராடவே அனுமதிக்கல. அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த தங்கச்சி பாதிக்கப்பட்டதுக்கு நான் முத போராட்டத்தை அறிவிச்சு வள்ளுவர் கூடத்துக்கு அனுமதி தரல. மீறி வரும்போது என்னை இறங்கும் போதே அப்படியே வண்டியில இருந்து தூக்கிட்டீங்க. என்னைய விடுங்க. அம்மா அந்த சௌமியா அன்புமணிய எவ்வளவு கோரமா இழுத்துட்டு போய் அப்படி என்ன நீ ஏத்தி வண்டியில ஒண்டி. அதே மாதிரி அவங்க குஷ்பு அவர்கள் போராடும் போது ஆட்டு தொட்டியில மதுரையில் அடைச்சது நீங்க பாக்குறீங்க. நீங்க அத போராடவே அனுமதி தராத அளவிற்கு அந்த இதுல நீங்க தீவிரம் காட்டினா அரசு குற்றவாளியா தானே இருக்குது. அரசுக்கு இந்த குற்றத்தில் பங்கு இருக்குதுங்கிற ஐயா நமக்கு வர்றதுல எதுவும் உங்களுக்கு இருக்கா? அப்ப எப்படி இது? அதுல எல்லாம் இந்த மார்க்சிய தலைவர்கள் உங்களுடைய தியாகம் போற்றத்தக்கது. அது எங்க தாத்தா சிவானந்தத்தோட கம்யூனிசம் செத்து போச்சு, சங்கரையாவோட முடிஞ்சு போச்சு. வாழுகிற ஒரே ஒரு மனித புனிதன் எங்க அப்பா நல்லகண்ணு. நீங்க ஏன் இவ்வளவு தோழர்கள் சேர்ந்து 100 ஆண்டுகளை தொட்டு வாழுகிற அந்த மகானுக்கு நீங்க ஏன் ஒரு கூட்டம் நடத்தல? ஒரு வாழ்த்து கூட்டம் ஏன் நடத்தல? ஏன் இந்த அரசு செய்யல? கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தயவுல தானே இருக்குது. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி பெரியார் சிறை சென்ற காலங்கள் எவ்வளவு, பேரறிஞர் அண்ணா சென்ற காலங்கள் எவ்வளவு, ஐயா கருணாநிதி சென்ற காலங்கள் எவ்வளவு, எங்க ஐயா வாழும் இன்னைக்கு மகாத்மா இருக்காருல்ல நல்லகண்ணு, அவனுக்கு சிறை சென்ற காலங்கள் எவ்வளவு. போனாரா இல்லையா? மீசை முடிய புடுங்கினானா இல்லையா? சுருட்டால சுட்டானா இல்லையா? அப்பவும் இந்த விடுதலை போராட்டம் விலகாம நின்ன மகன் வார்டு கவுன்சிலர் பதவி அனுபவிச்சது உண்டா? யாராவது சொல்லுங்க. நான் அந்த தத்துவத்தை பிடிச்சு வளர்ந்தேன், உங்க கூட நின்று பல ஆண்டுகள் பயணிச்சேன். மதிப்பு இருக்குது, மார்க்சியம் இருக்கு. எங்க மார்க்சிய தோழர்கள் எங்க? அந்த வீரர்கள் எங்க? அந்த தலைவர்கள் எங்க? தலைவர்களை பிடிக்காம இருக்கு, நேசிக்கிறேன். செயல்பாடுகள் தவறா இருக்குன்னு சொல்றேன். நீங்க அதுக்கும் பேசுறது இதுக்கும் பேசுறீங்க. இப்ப எங்க அம்மா வாசுகியெல்லாம் எனக்கு எதிராக பேசணும்னா தானே நீங்க வாரீங்க. அங்க சீமான் இருக்கிறதுனால தானே பேசுறீங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. மும்மொழி கொள்கையில உங்கள் நிலைப்பாடு என்ன? மார்க்சிய தோழர்களுக்கு காவிரி, கச்சத்தீவு மீட்பு, முல்லை பெரியாற்று உரிமை, மீத்தன் எடுக்கிறது, இந்த மக்களின் போராட்டங்கள் எல்லாம் சரி. எங்க மலைகளை கற்குவாரிகளா வெட்டி போறதுல, கற்களா வெட்டி போறதுல உங்கள் நிலைப்பாடு? நீங்க தான் இதையெல்லாம் போராடி நாங்க பார்த்து இருந்திருக்கணும். அப்ப நீங்க செய்யலைங்கும் போது வேற வழி என்ன இருக்குது? அனைத்து கட்சி கூட்டத்துக்கு மற்ற கட்சிகள் கௌரவம் பார்க்க கூடாது வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? மதியாதார் வாசல் மிதியாது, தலைவாசல் மிதியாதே. நான் மதியாதார் வாசல் மிதிக்க மாட்டேன், அவ்வளவுதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.